அவங்க பேரை சொன்னாலே போதும் மக்கள் வந்துருவாங்க. படம் ப்ராஃபிட். எந்த காலத்துல இப்படி ஒரு நடிகர் வந்ததும் இல்லை போனதும் இல்லை. படம் டப்பா படமா இருந்தாலும் வருவாங்கிறத எம்ஜிஆர் சிவாஜி காலத்துல இருந்து ரஜினி கமல் காலத்துல இருந்து விஜய் எந்த காலத்திலும் அப்படி ஒரு சூழ்நிலை எப்பவுமே கிடையாது. பிரதீப் ரங்கநாதன் இருந்தாலே இப்ப இருக்க ஆடியன்ஸ் வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்காக போயிடுறாங்க. பாக்யராஜ் விட பிரதீப் ரங்கநாதன் பெரிய ஆளு திரைக்கதை அமைக்கிறதுல. பாக்யராஜுடைய முதல் படம் சுவரில்லாத சித்திரங்கள் ஹிட், அதுக்கு அடுத்த படம் மௌன கீதங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட். இப்படி லைனா அவர் சொல்லிட்டே போலாம். அப்படிப்பட்ட பாக்யராஜுக்கு சர்க்கிள் வந்திருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்க பிரதீப் ரங்கநாதன் பத்தி 3 படம் வந்த உடனே வந்து பிரதீப் ரங்கநாதன் வந்தா ஹிட்னு சொன்னீங்கன்னா நாங்க எப்படி அதை ஏத்துக்கிறது? அஜித் படம் விஜய் படம் 2 படமே ஒண்ணா வந்தது. அஜித் விஜய் 2 பேருக்குமே ஸ்பேஸ் இருந்தது. அப்புறம் விஜய்க்கும் சிவகார்த்திகேயனுக்கு ஏன் ஸ்பேஸ் கிடைக்காதுன்னு நினைக்கிறீங்க? இவ்வளவு சம்பளம் வாங்கினா படத்துக்கும் நல்லது, அது ப்ரொடியூசருக்கும் நல்லது அப்படின்னா எவ்வளவு சார் சொல்லலாம்? ஒரு அப்ராக்சிமேட்டா 10% ஹீரோ சம்பளம், 10% அதர் ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன் சம்பளம், பேலன்ஸ் 80% வந்து அவனுடைய மேக்கிங் செலவு. இப்படி இருந்தா தான் சினிமா நல்லா இருக்கு. இப்படிதான் இருந்தது சினிமா. ஒரு கில்லி எடுத்துங்க. கில்லி ரிலீஸ் போது விஜயனுடைய சம்பளம் 2 கோடி ரூபாய். அவனுடைய மேக்கிங் காஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 கோடி ரூபாய் இருந்திருக்கும். எவ்வளவு பெரிய ஹிட் அந்த படம். இன்னைக்கு சினிமா நிலவரம் அப்படியே இருக்குது. இப்ப விஜய் சார் வந்து தமிழ் சினிமா விட்டு போனனால தமிழ் சினிமாக்கு பெரிய லாஸ் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களை எல்லாம் வச்சு படம் எடுக்கிறதுக்கு இன்னைக்கு ஆள் கிடையாது. அவ்வளவு பெரிய சம்பளம் கொடுக்கறதுக்கு எவ்வளவு ரூபாய் வேணும்? இவங்க ஒருத்தர் 100 கோடி 150 கோடி கேட்கறாங்க. அவ்வளவு கோடி கொடுக்கறதுக்கு இன்னைக்கு தமிழ் சினிமா இருக்கிற ப்ரொடியூசரை விரல் விட்டு சொல்லுங்க யாரா இருக்காங்கன்னு ஒருத்தர் கிடையாது. அப்புறம் அவங்களா சொல்ல வேண்டியது எனக்கு சினிமா விட்டு போறேன்னு சொல்ல வேண்டியது. நீங்க சொல்லவே வேண்டியதில்லை. அந்த போல நீங்க போயிட வேண்டியதான். ஏன்னா உங்களை வச்சு படம் எடுக்கிறதுக்கு 250 கோடி 300 கோடி வச்சு படம் எடுக்கிறதுக்கு யாரும் ரெடி இல்லை இன்னைக்கு.